So, hello guys, வணக்கம். First of all, happy new year to all. ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து ஹால் டைம் ஆகி போயிருக்கு. ஓகே, ஸோ இன்னைக்கு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஹால் டைம் ஆகி போயிருக்கு. தென் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியும் ஸோ ஹால் டைம் ஆகி போயிருக்கு. ஓகே, இப்போ இன்னைக்கு நம்ம போட்ச் போட்ச் லிமிட்டடில் தான் ட்ரேட் எடுத்திருந்தோம். ஓகேங்களா, ஸோ போட்ச் லிமிடெட் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொரோனாவிலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு 472% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகிட்டு அங்கேருந்து ஒரு 89% அப் மூவ் கொடுத்துட்டு, ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33% ஃபால் ஆகிருக்கு. ஓகே, ஸோ தென் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24% இன்க்ரீஸ் ஆகிட்டு, தென் கொஞ்சம் கன்சாலிடேட் அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 60% ஓவராலாக ஒரு 60% மூவ் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 114 டேஸாக வந்து கன்சால்டேட்லேயே இருந்துச்சு. ஓகேங்களா, ஒன்ஸ் இது ஆக்சுவலாக நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஸோ இந்த இடத்துல நம்ம பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட் ஆனால் வந்து அந்த இடத்துல ஸோ வேண்டாம். மார்க்கெட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியுமே வந்து ஸ்டில் இன்னும் பிரேக் அவுட் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம இப்போ வந்து பை பண்ணல. ஓகேங்களா, ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் எங்கே பை பண்ணோன்னா ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா, ப்ரைஸ் வந்து லாஸ்ட் 2 டைம்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி ரிஜெக்ட் ஆகி கீழே வந்துச்சு. ஆக்சுவலாக நீங்கள் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓகேங்களா, ஸோ ஒன்ஸ் நான் எங்கே பை பண்ணேன்னா அந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது பை பண்ணேன். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஸோ இதோ இந்த ஏரியா. ஓகேங்களா, நம்ம எக்ஸிட் எங்கன்னா ஒரே நிமிஷம். ஸோ நம்ம எக்ஸிட் எங்கன்னா கரெக்டாக இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா ரவுண்டு. ஸோ அந்த ரெட் கேண்டில்லே நம்ம எக்ஸிட் ஆகிட்டோம். ஓகேங்களா, நம்ம எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா ஒரு 17,000 17,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 17,000. ஸோ 100% ரிட்டர்ன்ஸ் இந்த ட்ரேடில். ஸ்க்ரீன்ஷாட் பாருங்கள், நான் இப்போ போடுறேன். எதனால் நம்ம சீக்கிரமாக எக்ஸிட் ஆனோம்னா, நான் வெளியில் இருந்தேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம கம்யூனிட்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சார்ட் போர்டில் போஸ்ட் பண்ண முடியல. 9:51 நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் அந்த ஸ்டாக் நேம் மட்டும் போட்டு நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, 9:51 மீன்ஸ் வேர் சம்திங் அரௌண்ட் கரெக்டாக இந்த இடத்துல நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ நான் என்ட்ரி ஆனது இங்கே, தென் நான் போஸ்ட் பண்ணது இந்த ஏரியா. ஓகேங்களா, ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு 9% கிட்ட ஏறி இருக்கு. ஓவராலாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மட்டும் 9% மேலே ஏறி இருக்கு. ஓகேங்களா, ஸோ சப்போஸ் நான் அந்த இடத்துல வந்து 17,000 நான் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு காரணம் போது நம்ம இன்னைக்கு இந்த ஸ்டாக் நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஆஃபீஸில் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ட்ரேடை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி ஜஸ்ட் ஒரு 1 லாட் பண்ணி நான் பை பண்ணேன். ஓகேங்களா, ஸோ இந்த 1 லாட்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 100% ப்ராஃபிட். இஃப் நான் இந்த இடத்துல ஒரு 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு வந்து மேபி 1 லேக் மேலே ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். சப்போஸ் நான் அப்போ எக்ஸிட்டாவாக விட்டுருந்தேன்னா, நான் ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணியிருந்தேன்னா இன்னைக்கு ஓவராலாக இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450% கிட்ட ரிட்டர்ன்ஸ். மேபி நான் 450 கேட்ச் பண்ணலாம் கூட, அட்லீஸ்ட் ஒரு 200 சம்திங் கேட்ச் பண்ணி வச்சுருவோம். அதெல்லாம் நம்ம வந்து இந்த ட்ரேடை மிஸ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஓகே, பட் இருந்தாலுமே இந்த ட்ரேட் எடுத்தது ஹாப்பி தான். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கம்யூனிட்டியில் லாஸ்ட் டைம் கோல் இந்தியா சார்ட் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ கோல் இந்தியா பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போஸ்ட் பண்ணோம்னா கரெக்டாக இந்த பிரேக் அவுட் அப்போ நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா, ஸோ இந்த பிரேக் அவுட்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் ஒரு 9% கிட்ட ஏறி இருக்கு. ஓகே, தென் அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஜின் ஸ்டீல்.
ஸோ ஜிண்டால் ஸ்டீல் எங்கே போஸ்ட் பண்ணோன்னா, ஸோ கரெக்டாக இந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து 1080 இருக்குது ஓகேங்களா. ஆக்சுவலாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கேஷ் மார்க்கெட்டுக்கு ரொம்ப நல்ல ஸ்டாக். நீங்கள் சப்போஸ் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஹெவி லாஸ் ஆகிருக்கும். ஸோ ஹெவி லாஸ் பண்ணி நீங்கள் திருப்பி அந்த லாஸாக குறை ஸ்டில் ப்ராஃபிட்டில் தான் இருந்திருப்பீங்க. சப்போஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா, பட் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த 2 கேண்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு லாஸ் தான். பட் ஆனால் நம்ம பையன் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஜிண்டாஸ்ட்ரியில் வந்து ஒரு 100% ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். 120% மேட் 11.5K வித் 9.5 கேபிட்டல். ஓகே, 120% ரிட்டர்ன்ஸ் பண்ணியிருக்கான் ஓகேங்களா. ஸோ தென் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மகேந்திரா. ஸோ மகேந்திரா கூட பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ இது இங்கே போயிட்டுருக்கு ஓகேங்களா. ஸோ இப்படி தான் நம்மளுடைய கம்யூனிட்டி ரன் ஆகிட்டு. ஸோ நீங்களும் நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணி வச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு மறக்காமல் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாக்ஸ் அனாலிசிஸ் வீடியோ பண்ணலாம். ஓகே, ஸோ இனிமேல் ரெகுலராக நம்ம வீடியோ பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. தேங்க்யூ. மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக இனிமேல் வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தென் இம்பார்ட்டண்டான மேட்டர் ஒன்று. ஓகே, நம்ம மேபி பொங்கலுக்குள்ளே நம்ம ஒரு வெப்சைட்டை லான்ச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ மேபி பொங்கலுக்குள்ளே லான்ச் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணுறதுனால வாய் கொஞ்சம் உளருது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். உங்களுக்கு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்ஸ்.